3 எழுத்து மந்திரம் திரும்ப ஒழிக்க போகுது அப்படிங்கிறாங்க. அவங்க கட்சி பாடல்களையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் குறிப்பிட்டு பேசுறாங்க. இப்போ உங்கள் தலைவர்கள் வந்து மற்றவர்கள் சொந்தம் கொண்டாடுறாங்க, இது நீங்கள் எப்படி பாருங்க? அதே எங்களுடைய தலைவர் கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன். அதே ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் அந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை குறிப்பிட்டால்தான் தங்களுடைய கட்சி நடத்த முடியும், கட்சி தொடங்க முடியும் என்ற நிலையில் அவர்கள் தெரிவித்திருக்கலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கலாம். இன்னும் அவர்கள் வந்து இன்னும் முழுமையாக வரவே இல்லை. இது கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய வேண்டியது. அவர் அது ஒன்று தானே, வேற என்ன செஞ்சுருக்காரு அவர்? சொல்லு பார்க்கலாம். இந்த மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி. மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர். உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் தான். அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு ஒன்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் எந்த பின்புலமும் இல்லை. ஒரு கிளைச்சாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பிலிருந்து மாவட்ட பொறுப்பிலிருந்து மாநில பொறுப்பிலிருந்து வந்தோம். எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம். அதாவது கட்சிக்கு பொதுச்செயலாளர் வந்து எடுத்த உடனே வந்துடல. 52 ஆண்டு காலம் உழைத்த பிறகு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனைகள் நன்றாக தெரியும், கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி. ஆனால் அவர் இதுவரைக்கும் எந்த அரசு பதவியிலும் வரல. எங்கே வந்திருக்காரு? மக்களை பற்றியே தெரியாத ஒரு தலைவர். அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சொல்லுங்க, நான் விளையாட்டாக சொல்லலை. என்ன செஞ்சிருக்கார் அவர்? இந்த பாரதிய ஜனதா மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு, என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு? இன்னைக்கு புயல் அடிச்சது, வெள்ளம் வந்தது, நிவாரணம் வாங்கி தர முடியல. என்ன செஞ்சார் இந்த தமிழகத்திற்காக? இன்றைக்கு கூட இன்றைக்கு இந்த மாநில அரசாங்கம் சரி, இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் மாநில உரிமைக்கு பாதிக்கப்படுகின்ற போது குரல் கொடுக்கிறோம். எதுவுமே இல்லையே. தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கார். அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்றதான் எண்ணமாக எனக்கு தெரிய வருகிறது. இப்போ கூட மெட்ரோ திட்டம் தொடர்பான தகவல் உரிமை திட்டத்தில் தகவல் உரிமை இதில் வந்து கூட்டபோது வெகு சொற்பமான நிதியை தான் வந்து தமிழக அரசுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதை பற்றிலாம் அவளுக்கு கவலையே கிடையாது. தமிழ்நாட்டுடைய வாக்கு தேவை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெற்றுத்தர முடியல. நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சியில் 2ஆம் கட்டம் கொண்டு வரப்பட்டு மிகச்சிறப்பாக செயல்பட்டது. அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தவர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டினோம். அந்த பணி வேகமாக நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு தேவை நிதி கூட ஒதுக்கலையே. இன்றைக்கு வட மாநிலத்தில் அதிகமான நிதி தாராளமாக வழங்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவை நிதி வழங்க மறுப்பது ஒரு ஓர வஞ்சனையாக தான் பார்க்கப்படுகிறது.